ஐயா, நீங்கள் ஆதரவு அளித்த தாவேக அரசில் இதுவரைக்கும் எந்த அடிப்படை ஒரு இதுவுமே நிறைவேற்றப்படலை. கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. மின் கட்டணம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் 7 மடங்கு 10 மடங்கு உயர்ந்திருக்குது. தாறுமாறாக போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நல்ல கேள்வி. அதெல்லாம் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தாவேகா தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. அதை பயன்படுத்தி இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிகளை மேற்கொண்டது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இன்றைக்கும் ஆதரவை தெரிவிக்கின்றது. அது ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண் நிதிநிலை அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டிலையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அளவிற்கு அறிக்கைகள் இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. சில நல்ல விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பவுனும் ஒரு பட்டு புடவையும் தருவதா திருமணம் ஆகிற பெண்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது எத்தனை ஆயிரம் பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு, எத்தனை கோடி பேருக்கு விண்ணப்பிக்கிற எல்லா பெண்களுக்கும் உண்டா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கடந்த காலத்தில் பல கசப்பான அனுபவங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது இன்றைக்கி என்னாச்சு நிறுத்திட்டாங்களா வச்சுருக்காங்களான்னு யாருக்கும் தெரியல. தாலிக்கு தங்கம் என்னாச்சு தெரியல. இது மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பவுனு இப்போ இன்றைய விலை 1,13,600 ரூபா. அது பேப்பரில் வர்றது, கடையில் வாங்க போனால் இதை விட இன்னும் அதிகம். அது வேறு விஷயம். ஆனால் விற்றா அந்த பணம் கிடையாதுங்கிறதும் அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ பேருக்கு தமிழ்நாட்டில் திருமணம் நடைபெறும், அதில் எவ்வளோ பேருக்கு இவங்க கொடுக்க போகிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்களா, வறுமை கோட்டுவின் கீழே அல்லது மேலே, இப்படி ஏதாச்சும் ஒரு கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி அதை பற்றி தெளிவில்லை. சொல்லியிருக்கிறாங்க, வரவேற்கிறோம். வீடு கட்டுற திட்டத்தில் 3 லட்சம் என்பது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. போதுமானதல்ல, ஆனாலும் வரவேற்கிறோம். மீனவர்களுக்கு 6000 என்பதை 7000 உயர்த்தியிருக்கிறார்கள். 1000 ரூபா தான். இதுவும் போதுமானதல்ல, ஆனாலும் வரவேற்கிறோம். ஏழை பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு, ஆதரவற்ற பெண்களுக்கு 5 ஆடுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வளர்ப்பதற்கு இடம் இருக்கா இல்லையா அது அடுத்த பிரச்சனை. ஆனால் ஆடு தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 ஆடு. அது எத்தனை பேருக்கு என்னென்னா அதுவும் விவரம் இல்லை. இருந்தாலும் அதை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இவைகளையெல்லாம் தாண்டி மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது. குறிப்பாக தாய்மார்கள், சகோதரிகள் எந்த ஊரிலிருந்தும் எந்த ஊருக்கும் எந்த பேருந்திலேயும், அதாவது தொலைதூர பேருந்து அல்லது மாவட்ட பேருந்து, நகர பேருந்து என்று வேறுபாடு வித்தியாசம் இல்லாமல் எல்லா பேருந்துகளிலும் சத்தியமங்கலத்திலேருந்து சென்னைக்கு போகலாம், சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு போகலாம், கட்டணம் இல்லாமல் போகலான்னு தான் தேர்தல் வாக்குறுதி. அது பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. முந்தைய ஆட்சியில் மாதாந்திரம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்தால் 2500 தருவதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. இளைஞர்களுக்கு வேலையில்லா காலத்தில் வேலையில்லா கால நிவாரணமாக ரூபாய் 4000 வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதுவும் அறிவிப்பில் இல்லை. இதெல்லாம் மக்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இப்போ இருக்காங்க அப்படின்னா, அறிக்கையில் இல்லை, நிதிநிலை அறிக்கையில் இல்லை. மானிய கோரிக்கைகள் வருகிற பொழுது அறிவிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். மானிய கோரிக்கையில் அறிவித்தால் மகிழ்ச்சி. அதே போல் வேளாண் பட்ஜெட்டாக இருக்கட்டும், பொது பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்பது விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் உள்ள குறு சிறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கு முழு கடன் முழுமையும் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி, பாதி அளவு தள்ளுபடி என்று தேர்தலில் அறிவித்தார்கள். இப்பொழுது கடன் தள்ளுபடி அறிவிக்கிறேன்னு சொல்ல முடியாது, அறிவித்திருக்கிறார்கள். மிக குறைந்த விவசாயிகளே பயன்பெறுவார்கள். பெரும்பதி விவசாயிகள், அதாவது 100க்கு 90 பேருக்கு பயனளிக்காது, 10 பேருக்கு மட்டுமே பயனளிக்கும். உண்மையில் விவசாயிகளின் மீது அக்கறை இருக்குமேயானால், விவசாயிகள் நலன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அரசு கருதினால், தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடியை செய்ய வேண்டும். அதற்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு நீங்கள் கூறியபடி 50% தள்ளுபடி செய்ய வேண்டும். இப்போ இருக்கிற அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா
ஒரே குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் அண்ணன் தம்பி கூட்டு குடும்பமாக இருப்பார்கள். ஆனால் பாகப்பிரிவினை பண்ணி செய்திருப்பாங்க. 5 ஏக்கர் இருக்குன்னா 5 பேருக்கும் ஆளுக்கு 1 ஏக்கராக பிரிச்சிருப்பாங்க. 5 பேரும் கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு வீட்டில் ஒருத்தர் வாங்கியிருந்தால் தான் தள்ளுபடி, இல்லைன்னா இல்லை என்பதும், 1 லட்சத்திற்கும் கீழாக கடன் வாங்கியிருந்தால் தான் தள்ளுபடி, இல்லை என்றால் இல்லை என்று சொல்வதும் பெரும்பகுதி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கும். ஆகவே நிபந்தனைகள் அற்ற முறையில் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல 5 ஏக்கருக்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி, அதற்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி, அதை நிறைவேற்ற வேண்டும். அதையும் இந்த மானிய கோரிக்கைகள் வருகிற பொழுது, விவசாய மானிய கோரிக்கை வருகிற பொழுது இதை அறிவித்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தினா நல்லது. அதே மாதிரி இப்போ சிலிண்டர் விலை எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டே இருக்குது, விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, சிலிண்டர் விலை ஏறுது. இவைகள் ஏறினால் விலைவாசியும் எகிரிக்கொண்டே தான் இருக்கும், அதை தவிர்க்கவே முடியாது. அதனால் சிலிண்டரு ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தரப்படும், 2 மாதத்திற்கு 1 தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றியும் அறிவிப்பில் இல்லை. இவைகள் குறித்தெல்லாம் அடுத்து தொடர்ந்து நடக்க இருக்கிற மானிய கோரிக்கை விவாதங்களில் சம்பந்தப்பட்ட உரிய அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் இவைகளுக்கெல்லாம் விளக்கமளித்து தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்குள்ள முயற்சியை மேற்கொள்வார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சியில் வந்துங்க இந்த டேப்ஸ்ன்னு சொல்லி பங்களிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்தாங்க அரசு ஊழியர்களுக்கு. இந்த திட்டத்துக்கு வந்து இந்த இப்போ நிதியமைச்சர் வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா மத்திய அரசு நிதி கொடுத்தா தான் செயல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அரசு ஊழியர் சங்கங்களில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து? மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது மாநிலங்கள். அப்படி செயல்படுத்தினால் மாநிலங்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகும். இதான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம். மாநில அரசு சொந்தமாக முடிவெடுக்கப் போகிறதா அல்லது பிஜேபி அரசாங்கம் சொல்வதை கேட்கப் போகிறதா என்பதுதான் கேள்வி. சொந்தமாக முடிவெடுத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். பிஜேபி சொல்வதை கேட்டால் பிரச்சனைக்கு தீர்வாக முடியாது. பழையபடி அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடுவார்கள். இன்றைக்கு சுதந்திர தின விழா வரையில் முதல்வர் வந்து நாங்கள் மத்திய அரசோட நாங்கள் ஒத்துழைச்சு தான் போயிட்டுருக்கிறோம், எல்லா விதத்துலையுமே ஒத்துழைச்சு தான் போயிட்டுருக்கிறோம், லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கிறதா முதல் விடுதலைன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்துங்க? ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்கிறதுல யாருக்குமே ஆட்சேபனையே இருக்க முடியாது. கண்டிப்பாக அது ஒழிக்கப்பட்டு தான் ஆகணும். அது ஒழிச்சா நல்லது தான், பொதுமக்களுக்கு நல்லது தான். அது முழுமையாக ஒழிச்சாங்கன்னா சந்தோஷம், வரவேற்கிறோம். மத்திய அரசாங்கத்தோடு ஒத்து போகிறோம்னா எதில் ஒத்து போகிறோம்? தேசிய கல்விக் கொள்கையில் ஒத்து போகிறோமா? ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை 2020 அதில் ஒத்து போக முடியுமா? கடந்த ஆட்சி ஒத்து போகலை, முடியாது என்று மறுத்தது. அதனால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்வி உதவித்தொகை கொடுக்கல. மாநில அரசு இப்போ ஒத்து போக போதா அல்லது அதை நிராகரித்து எதிர்த்து நிற்க போகிறதா? தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது, மத்திய அரசாங்கம் மும்மொழி என்கிறது. ஒத்து போகிறோமா அல்லது இருமொழி கொள்கையைத்தான் தொடர்ந்து பின்பற்ற போகிறோமா? இப்படி பல விஷயங்கள். ஒத்து போவது என்பது, இணக்கமாக போவது என்பது விட்டு கொடுத்தல்ல, நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டி கொண்டு ஒத்து போக வேண்டும். காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடகம் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறது, மேகதாட்டில் அணை கட்ட முயற்சிக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிலை என்ன? நடுவண் அரசினுடைய நிலை என்ன? நேர்மையாக இருக்க வேண்டாமா? கர்நாடக சார்பு நிலை எடுக்கிறது, அதில் ஒத்துப்போக முடியுமா? தமிழ்நாடு ஒத்துப்போக முடியுமா? ஒத்துப்போக முடியாது. ஒத்துப்போவதில் ஒத்து போகலாம், நியாயமாக நடந்து கொண்டால் ஒத்து போகலாம். பேரிடர் நிதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுது ஒன்றிய அரசு, ஒத்து போக முடியுமா? நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாரபட்சம் காட்டுகிறது, ஒத்து போக முடியுமா? பாரபட்சம் காட்டால் நிதி கொடுத்தா நல்லது தான், வரவேற்கலாம், இணைந்து போகலாம். கொடுக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடத்தான் செய்ய வேண்டும். திமுக தொகுதி மறைவதற்கு முதல்ல நீங்கள் வந்து ஒத்துப்போகல. இப்போ தமிழக அரசு கூட்டின எம்பி கூட்டத்தில் வந்து திமுக பங்கேற்கிறத பற்றி உங்களுக்கு கருத்து? நாங்கள் பங்கேற்றுக்கிட்டோம் அந்த கூட்டத்தில், அவங்க பங்கேற்கலை, அது அவங்க விருப்பம், இது எங்கள் விருப்பம். அந்த பிரச்சனையில் என்னென்னா, இந்த கூட்டத்தில் பங்கேற்க அது பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்றிய அரசாங்கம் 543ஐ 850ஆக உயர்த்துவதற்கு சதி செய்து கொண்டிருக்கிறது. அந்த சதி வலையில் யாரும் விழுந்து விடக்கூடாது, அவ்வளோதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த முடியும். கோவை இளைஞர் கொலை செய்யப்பட்டவர், அதை பற்றி கோவையில் ஒரு மாணவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு 10-20 பேர் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள். காவல்துறையில் சொல்கிறது கோஷ்டி தகராறு என்று சொல்கிறது. அவர்கள் பெற்றோர்கள் சொல்வது இல்லை. அங்கே போதைப் பொருளை
விற்பனை செய்வதை காவல்துறைக்கு காட்டி கொடுத்தார் என்கிற கோபத்தின் காரணமாக எனது மகன் கொல்லப்பட்டார் என்று தாயும் தந்தையும் சொல்லுகிற செய்தி ஊடகங்கள் எல்லாத்திலும் வருகிறது. சட்டமன்றத்திலும் இது குறித்து ஒரு விவாதம் தொடங்கி இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இது குறித்து பேசியிருக்கிறார். வருகிற 17ஆம் தேதி இது குறித்து விவாதிக்கலாம் என்று சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். முறையான உண்மையான விசாரணை நடைபெற வேண்டும். ஆண்டியாறு மாயாறு திட்டத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ நடைப்பயணம் பார்த்துருக்குறோம். இப்போ முதல்வர் விஜய் உங்களுக்கு நெருக்கமானவர், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாவே செஞ்சு கொடுத்துருவாரு. இதுக்காக போராட வேண்டியது. எனக்கு யாரும் நெருக்கமானவரும் இல்லை, யாரும் பகையானவரும் இல்லை. இது நெருக்கத்தை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மாநில சம்பந்தப்பட்ட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ இங்கே இந்த இது இணைக்கணும், நீங்கள் நெருக்கமான நண்பர் போய் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னபடி நான் போய் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி காவேரி வைகை குண்டாறு இணைப்பு பிரச்சனை 8 மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீண்டகால பிரச்சனை. இது எப்படியே பிரச்சனையோ அதே மாதிரி ஒரு நீண்டகால பிரச்சனை. இப்படியான பிரச்சனைகளை, அதாவது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்குரிய திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்தி அவைகளை நிறைவேற்றினால் பெரிய அளவுக்கு சாகுபடி பரப்பை அதிகரிக்க முடியும், குடிநீர் தட்டுப்பாட்டையும் போக்க முடியும். அதற்கான முயற்சியை அரசு மேற்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற கட்சி அதற்கான முறையில் தொடர்ந்து பாத யாத்திரை, இயக்கம், போராட்டம் என்று தொடர்ந்து நடத்துகிறது. நீங்கள் கூறுகிறபடி எங்கள் மாநில கட்சியின் சார்பாகவும் இந்த மாநில செயலாளர் மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு விரிவான கடிதத்தை நாங்கள் வழங்குவோம். பவானி சார் அணையிலேருந்து கீழ்பவானிக்கு தண்ணி திறக்கலைங்க. போதுமான இது நீர் இருப்பு இல்லைங்கனால அணையிலேருந்து பாசனத்துக்கு இந்த ஆண்டு தண்ணி திறக்கல, இப்போதான் திறக்கிறது. அது விவசாயி என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் கால்நடைக்காவது உயிர் தண்ணி திறக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி அரசு தான் பரிசீலிக்கணும். இப்போ மேட்டூர் அணை திறக்கலை, போதுமான அளவுக்கு தண்ணீர் இல்லை என்கிற காரணத்தினால் மேட்டூர் அணை திறக்கப்படலை. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் 1500 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது குடிநீருக்காக. அதுபோன்று நீங்கள் சொல்லுகிற இந்த பிரச்சனையை அரசு கவனத்திற்கு கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.